பாடுபட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அவர் பேசிய வந்து ரெண்டாவது வார்த்தையை பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இயேசு வந்து 2 கல்லரை வந்து அவர் பக்கத்தில் அடிக்கிற அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேறுகிறது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் அப்படின்னு சொல்லி இந்த லூக்காவில் வந்து 39 அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் பேசுகிற சிலாங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் தான், 2 பேர்த்தையும் தான் சொல்கிறேன், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ எப்படி தண்டிக்கப்படுகிறோம்? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு மினிஸ்ட்ரியை வந்து இந்த 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 வசனத்தில் வருது. யார் ரட்சிக்கக்கூடும்? ரட்சிப்பு என்பது தேவரால் உண்டானது, தேவரால் எல்லாம் கூடும். ஆனாலும் இந்த ரட்சிப்பு என்பது தனி மனிதனுக்குரியது. நல்லா விளங்கிக்கிறணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ரட்சிப்புங்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக தான். ஒரு தனி மனிதனுக்குரியது அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். முதல்ல ஒருத்தர் வந்து இப்போ கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். பல தெய்வத்தை வணங்குவாங்க, இந்த சூழ்நிலையை வந்து மாற்ற முடியாதான்னு சொல்லுவாங்க. இயேசுப்பாவே அது சிலுவையில் அறையிருப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் இவன் வந்து பயப்படாமல் என்ன சொல்கிறான்? அப்போ தேவனுக்கு முதல்ல வந்து தேவனுக்கு பயப்படணுங்கிறத இங்கே ஆணித்தரமாக ஒரு வேதம் வந்து சொல்லுகிறது. தேவனுக்கு முதல்ல பயப்படுறோம். தேவனுக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். ஸோ நாணம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஸோ பிகினிங், அந்த ஆரம்பமே, அந்த பேஸே என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்போ தேவனுக்கு பயந்து இருக்கணுங்கிறது கம்பல்சரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே போல் இவன் கேட்குறான், இவன் வந்து 2 பேர்த்தையும் தான் சொல்கிறான், எங்களையும் உன்னையும் எங்களையும் 2 பேர்த்தையும் தான் சொல்கிறான். உன்னையும் எங்களையும் நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இகழ் தான் சொல்கிறது. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பயப்படுதுன்னு ஒன்று, இன்னொன்று இயேசுவை நோக்கி. யார்? இன்னொரு கல்லர் வந்து என்னென்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். அப்போ யாரெல்லாமே இயேசுவை நோக்குகிறாங்களோ அவரும் அவர்களை நோக்குவார். ஸோ எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வருவார், கட்டளை கொடுப்பார், போயிட்டே இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஜீவனையும் மரணத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டார், நீ தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வாசல் படியில் அறிக்கையில் வந்து நான் தட்டுகிறேன், அவர் தட்டுறாரு, கதவை திறந்து அவர் உள்ளே வர போகிறார், அவ்வளோதான். ஸோ இந்த ரட்சிப்பு என்பது தனி மனிதனுக்குரியது. ஒரு குடும்பத்தில் பல ஆள் இருக்கலாம், எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னா இது கிடையாது. அது தேவனால் கூடும், அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ரட்சிப்பு என்பது தனி மனிதனுக்குரியது. ஸோ யார் ரட்சிக்கப்படக்கூடும்னா, கடவுளுக்கு பயப்படணும் ஒன்று, இன்னும் ஒன்று தேவனை நோக்கி நோக்குறோம். அதான் நாள்தோறும் இதில் சொல்கிறாங்க பாருங்கள், நீதிமொழி 23:17 சொல்கிறாங்க, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் இயேசுவை நோக்கி, அதாவது இயேசுவை நோக்கி இருக்கிறவனுக்கும் தான் இந்த ரட்சிப்பு வருகிறது. இன்னொன்று அவன் விருப்பப்பட்டு அவன் வந்து என்ன செய்கிறான்? நம்புகிறான். இந்த சூழ்நிலையை நீ யோசித்து பாருங்களேன். அவரும் சிலுவையில் இருக்கார், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் கூட இவங்க 2 பேரும் பார்த்ததுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இந்த சூழ்நிலையில் நம்பணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை, அந்த கள்ளங்களுக்கு இல்லை, நம்பணுங்கிற அவசியம் தேவையும் கிடையாது. ஆனாலும் அவன் நம்புகிறான் பாருங்கள், நம்புகிறான், விசுவாசிக்கிறான். இயேசுவை நோக்கி அவர் கடவுள் என்று அவன் நம்புகிறான், மெய்யாகவே நம்புகிறான். அப்போ இயேசுவை யாரெல்லாம் மெய்யாக தெய்வம் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து தேவன் வந்து ஒரு ரட்சிப்பு யாருக்கு வருகிறது என்பதை மிக தெளிவாக ஒரு மினிஸ்ட்ரியாக சொல்லியிருக்கிறார். அதற்கான கொடான கொடி நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.